கர்த்தருடைய பரிசுநாமத்தின் சோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் போது இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்பதை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறதான எல்லா நன்மைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும். பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். கேட்க வேண்டிய நன்மைகள் மாத்திரம் அல்ல, காதால கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மைகள் அல்ல, பெற்று வாங்கி கொண்டு போக வேண்டிய நன்மைகள் ஆகியாலே கேட்டு அதை பற்றி நீங்கள் அறிந்து நிதானித்து கொண்டே இருப்பீர்களானால் எனக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் வெறும் கையோடு வெறும் இருதயத்தோடு போக நேரிடும். ஆகியாலே தேவ வசனத்தை கேட்கும் போது எனக்குரியது என்று சொல்லி நீங்கள் எந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ள போகிறீர்களோ அந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் உங்களை நடத்தும். ஆகியாலே இது யாருக்கோ என்று தள்ளி போடாமல் எனக்குரியது என்ன என்று ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய அளவுபடி எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னா விழும்போது அந்த குடும்பத்தினுடைய எண்ணிக்கை எத்தனையோ அவரவருக்கு தேவையானது தான் எடுக்க சொன்னார் ஆண்டவர். மற்றவர்களுக்கு இது என்று சொல்லி விட்டு விடுவதற்கல்ல. உங்களுக்கு என்ன தேவை? அதிகமா எடுத்தவனுக்கும் ஒன்றும் இல்லை, குறைவா எடுத்தவனுக்கும் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இல்லை. குறைவா எடுத்தவனும் அவருடைய குடும்பத்துக்கு ஏற்றது போல, அவருடைய குறைவான தேவைகளுக்கு ஏற்றது போல எடுக்கிறார். சிலருக்கு அதிகம் தேவை உண்டு என்றால் அதிகம் தேவை, அதுல ஒன்று சேர்த்து வைப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆகியாலே அவரவர் தேவைக்கு ஏற்றதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது எனக்கல்ல மற்றவர்களுக்கு என்று எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கே கொடுத்து விட்டாலே, சிஸ்டர் அந்த சகோதரிக்கு பேசினார், இந்த சகோதரனுக்கு பேசினார், அவர்களுக்காக வந்தது என்றெல்லாம் நீங்கள் அப்படி விட்டு விடுவீர்களானால் நீங்கள் போகும்போது வெறுங்கையாதான் போக வேண்டும். ஆகியாலே அவரவர் தங்களுக்குரிய மன்னாவை எத்தனை ஓமர் எடுக்க வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு போங்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு தேவையை உணர்த்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்கள். பரலோகத்திலே நமக்கு இருக்கிறதான ஒரு அருமையான காரியம் என்னவென்றால் அது பரிசுத்தம். எல்லாரும் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்திலே நமக்காக இருக்கிற ஒரு காரியம் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் தான் நமக்கு வெண்மையான காரியமா இருக்கு. சாத்தான் இருளன், அவன் எப்பொழுதும் இருளே தான் வைத்துக் கொண்டிருப்பான், இருளிலே வாசம் பண்ணுவான். ஆனால் பரிசுத்தம் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கு. அதனாலே பரலோகம் முழுவதும் பரிசுத்தமாயிருக்கு. அங்கே இருக்கிற எல்லாம் பரிசுத்தமாயிருக்கு. இந்த பரிசுத்தம் எப்போது நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும், தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தம். ஏனென்றால் அங்கே தூதர்கள் பாட்டு பாடினாலும் அந்த பாட்டுல கோரஸ் என்னவென்றால் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நமக்கு ஒரு பாட்டு இருக்கு, நாம் கூட அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறோம். அது என்ன பாட்டு சொல்லுங்கள்? காலையும் மாலையும் அதுல என்ன பாடுகிறீர்கள்? பரிசுத்தர் 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 என்று தூதர் பாடும் தொனி கேட்குதே. நாமும் அப்படி பாடிக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகம் முழுவதும் பரிசுத்தம். பூலோகத்திலே என்னதான் பார்த்தாலும் எந்த சபைக்குள்ளே பார்த்தாலும் உன்னிலே ஒரு குறை உண்டு, உன்னிலே ஒரு குறையாது. ரெண்டு இல்லாவிட்டாலும் எத்தனை இருக்கு? ஒன்று உண்டு என்று சொல்லியிருக்கு. அது போல பூமியில எவ்வளவோ காரியத்திலே கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் நீங்க படிக்கிறீங்க, எழுதுறீங்க, ஆனாலும் கூட குறை உண்டுதான். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்திலே நீ வந்து சேரப்போகிற பரலோகத்துல என்ன இல்லை, ஒரு குறையும் இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரீங்களா? அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ஒரு குறையும் இல்லை. குறை இல்லாம இருக்கும்போது என்ன ஹாப்பியா இருக்கும். குறைகிற இருந்தா ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்க மாட்டாரு, ஒருவருக்குள்ள ஒருவருக்கு பாரம் இருக்கும். ஏதாவது சொன்னாலும் மனசை பார்த்தாலே தெரியும், அகத்தின் அழகு முகத்துல இருக்கும். அந்த மாதிரி குறைகள் எல்லாம் முகத்துல தெரியும். ஒரு இதுலயும் எந்த சபைக்கு போனாலும் எதையாவது ஒரு குறைகள். இங்க வந்தாலும் கூட வேத வசனத்தை நீங்க கேட்டு கொண்டிருக்கும் போதே ஒரு குறை மனசுல வரும். இந்த குறைதான் நிறைய இருக்கும். ஆனா பரலோகத்துல போனா, நீங்க பரலோகத்துக்கு போக விரும்பினால் ஒன்றை வாஞ்சியுங்கள், அந்த இடத்துல என்ன இல்லை, குறை இல்லை. அப்போ உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? நரகமா இருக்க விரும்புறீங்களா, பரலோகமா இருக்க விரும்புறீங்க? பரலோகம். ஏன் குறை கண்டுபிடிக்கிறீங்களா? உங்க இருதயம் பரலோகமா தானே இருக்கணும். பரலோகத்துலதான் குறையே கிடையாது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனாலே பரலோகத்துல போய் நல்லா இருக்கலாம்னு யோசிக்க வேண்டாம். உங்க இருதயம் தான் பரலோகம். இப்போ உன்னுடைய இருதயம் பரலோகமா இருந்தாதான் இன்றைக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆனா கூட இந்த இடத்துல இருதயம் அந்த பரலோகத்துல கழிவு. இல்லாவிட்டா அங்கேயும் கூட ஒரு குறையை கண்டுபிடிக்கும். அங்க போய் ஒரு பரிசுத்தவான் ஒரு தேவனுடைய பிள்ளை சொன்னதான், பரலோகத்துல போய் நான் அந்த தாமஸை கண்டுபிடிக்கும். யார்? அவரை டவுட்டிங் தாமஸ். சந்தேகப்பட்டார்ல, அவரை போய் பார்க்கணும். எப்படி இருக்கார், இப்போ எப்படி ஆண்டவரோடு பழகிறார், இப்ப எப்படி இருக்கிறாரு போய் பார்க்கணும். அங்க கூட யாரதான் போய் பார்க்கணும்? டவுட்டிங் தாமஸை தான் பார்க்கணும். சந்தேகப்பட்டாராம். அதனால பாருங்க, இங்க பார்த்து போச்சு, எல்லாம் குறை, எதை பார்த்தாலும் குறைய. அங்க போனாலும் எதை கண்டுபிடிக்கணும்? இப்ப எங்கதான் நீங்க போய் சந்தோஷமா இருப்பீங்க? நரகத்துல போனா சந்தோஷமா இருப்பார்கள். ஏன்? அங்க எல்லாமே என்ன
குறைதான். அது உங்க குறையோட சேர்ந்து கொள்ளும். இல்லாவிட்டால் நம்முடைய குறையை யாரும் சொல்லி விடுவார்கள் என்று சொல்லிதான் அடுத்தவங்க குறையெல்லாம் பாக்குறது. கர்த்தருடைய பிள்ளைய பரலோகத்துல போனால் உன்னுடைய குறையும் அவருடைய குறையும் எல்லாம் ஈக்குவலா இருக்கிறதுனால ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார், குறை சொல்ல மாட்டார். இப்ப பரலோகத்துக்கு போக இஷ்டமா, நரகத்துக்கு போக இஷ்டமா? பரலோகத்துக்கு என்று சொல்ற ஒரு கர்த்தரை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. அங்கதான் குறை பேசாத இடம். இங்கேயே எல்லாம் பேசி முடிச்சிருங்க. ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பேசக்கூடாது. நம்ம கண்ணுல உத்தரம் இருக்கும்போது அடுத்தவங்க கண்ணுல இருக்கிற துரும்ப பார்க்க கூடாது. நீங்க பெர்ஃபெக்ட்னா பரவாயில்ல, உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உத்தரம் இருக்கு, அவங்க கண்ணுல துரும்பு இருக்குன்னா அதை எடுக்க பார்க்காதீங்க. அதை எடுக்க பார்த்தா இருக்கிறதும் போயிடும் கண்ணு, நம்முடைய கண். அதனாலே இந்த இடத்துல பைபிள்ல நம்முடைய குறைகளையும் நிறைகளையும் கர்த்தர் சொல்லும் போது அவர் ரெண்டையும் சொல்லுவார். உன்னிலே ஒரு குறை உண்டு, ஆனாலும் சில நல்ல காரியம் உனக்குள்ளே உண்டு என்று சொல்லுகிறார். அதுதான் பெருமைக்குரிய ஒரு வெளிப்படுத்தின விசேஷம். பைபிள் முடிக்கிறது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது 7 சபையிலையும் கர்த்தர் சில காரியங்களை சொல்லுகிறார், நல்லதையும் சொல்லுகிறார், பொல்லாதையும் சொல்லுகிறார். சில காரியங்கள் திருத்துவதற்கு. அதனாலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் எல்லா கிறிஸ்தவ சபைகளிலையும் குறைவையும் சொல்ல வேண்டும், அடுத்தது நிறைவையும் சொல்ல வேண்டும். அதுதான் 7 சபையினுடைய சரித்திரம். பைபிள்ல முடிவு அதுதான். குறையும் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்திலே சில நல்ல காரியமும் உண்டு என்று நல்ல காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே சந்தோஷப்பட்டு நாம் நல்ல காரியத்தையே கேட்டுக்கொண்டு பெருமை அடையாதபடி கொஞ்சம் நம்முடைய குறைகளையும் கேட்க ஆசைப்பட வேண்டும். என்னில என்ன குறைகள் உண்டு, நான் ஆண்டவருக்கு முன்னாலே கர்த்தர் உலாவி வரும்போது ஏதாவது சொன்னா நான் திருத்திக் கொள்வேன். இப்போ பரீட்சை எழுதுறீங்க, வைத்துக் கொள்ளுங்க. எக்ஸாம் எழுதும் போது சில காரியம் நீங்கள் தப்பாவே படித்து கொண்டு போகிறீர்கள். யாராவது வந்து அதை திருத்தினால் பார்த்தாயா நீ தப்பா படித்து கொண்டு போற, இது இப்படின்னு சொன்ன, நல்ல வேளை சொன்ன, இல்லாவிட்டால் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது நான் என்ன செய்திருப்பேன், அதே தப்பதான் எழுதியிருப்பேன். ஆண்டவர் தான் உன்னை அனுப்புனார் என்று சில சொல்லுகிறவர்கள். நல்ல வேளை சொன்னேன். அது போல பரலோகத்துக்கு போறதுக்கு முந்தி, அந்த எக்ஸாமுக்குள்ள போறதுக்கு முந்தி உன்னை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே எல்லாரும் உள்ளே பாருங்கள் அழகா அனுப்பும்போது, உள்ளே அனுப்பும்போது நீ கொஞ்சம் அங்க நில்லு என்று கர்த்தர் சொல்லி விடாதபடி இப்போதே நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய குறைவு இதா இருந்தால் நான் பரலோகத்துல போய் அவமானப்படாதபடி, இங்கே கர்த்தாவே தூதர்கள் என்னை குற்றப்படுத்தாதபடி இங்கேயே நீர் என்னுடைய குறையும் காட்டும், என் நிறைவையும் காட்டும். என்னை என்கரேஜ் பண்ணும், என்னை டிஸ்கரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் தெரிந்து கொள்ளுவேன், நான் திருந்தி கொள்ளுவேன். சபையை விட்டு ஓடிக்கொண்டே இருக்க மாட்டேன். ஓடுகாலம் எத்தனை சபைக்கு ஓடுகிறது? இருக்கிற இடத்துலயே உன் கால் கண்மலையின் மேல் உறுதியாய் நிற்கட்டும். எஸ்டாப்ளிஷ்ட் லெக்ஸ், அந்த கால் அப்படியே கண்மலையாய் கிறிஸ்துவின் மேலே நிற்கிறது. உளையான சேற்றிலும் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் அவர் என்னை நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்தினார். ஒரு சபையில நின்றா குறையோ நிறைய எது சொன்னாலும் பொறுத்து கொண்டு இருக்கணும், சீர்படுத்தணும், சரிப்பட்டு உறுதியா இருக்கணும். சபைக்கு சபை எல்லாம் கோணலாம் தெரியும் உங்களுக்கு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ரெபேக்காவை ஏற்றி கொண்டு போனேன். அந்த ஒட்டகம் எப்படி இருந்துச்சு, நல்ல நேரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாலிப பிள்ளை ஏற்றி கொண்டு போறாங்க, அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், நேரா முதுகெல்லாம் தட்டி வச்சு சரியாக்குனாங்களா? கோணல் இல்லாத ஒட்டகம் யாராவது பார்த்துருக்கீங்களா? கூன் இல்லாத ஒட்டகம் இல்லவே இல்லை. எல்லா இடத்துலயும் ஒரு குறை இருக்கும். அது போல மணவாட்டி சபையாகிய ரெபேக்காவை சுமந்து கொண்டு நம் ஈசாக்கு ஆகிய கர்த்தரிடத்துல கொண்டு போய் விடும்போது சபையில என்ன குறை இருந்தாலும் அதை தீக்க தான் ஆண்டவர் பேசுறார். அதனால இந்த சபையை விட்டு அங்க போறது இங்க போறது அலைஞ்சு தெரியாது. கர்த்தரின் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய சபையிலே நான் கண்மலையின் மேல் நிற்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், கண்மலையின் மேல் இருக்கேன். சியோன் சூசை ஜபா ஐக்கியோன்னு நினைக்காது. கண்மலையின் மேல இந்த சபை உங்களை நிக்க வைத்திருக்கு, இந்த உபதேசம் உங்களை நிக்க வைத்திருக்கு. உன்னை யாரும் கீழே தள்ள முடியாது. உறுதியாயிரு ஒரே இடத்துல என்று ஆண்டவர் பேசுறார். அதனால வெளிப்படுத்தின விசேஷம் இப்ப எடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையிலே ஒரு நல்ல காரியம் உண்டு. 7 காரியம் நான் சொல்லுகிறேன். இதுல சீக்கிரமா எடுத்து வாசித்து எல்லாம் எப்படி இருக்கின்றால் குறைவில்லாமல் இருக்கிறது கடைசியாக. அதிலே முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2:17. இதுல முதலாவது மறைவான மன்னாவை கொடுப்பேன். அந்த மன்னா எப்படி இருக்கும் என்றால் யாத்திரையாமம் 16 அதிகாரம் 31 வசனம். யாத்திரையாமம் 16:31. அதற்கு மன்னா என்று எதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள்? முந்தின வசனம் கூட உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. அது எப்படி இருந்தது என்றால் வெண்மை நிறமாயிருந்தது. இதுதான் பரிசுத்தம். மன்னா எப்படி இருந்தது?
வெண்மை நிறம். மற்ற குவாலிட்டி எல்லாம் அதுல இருக்குது. அது நல்லா இருக்கிறது, ருசியா இருக்கிறது, தேனிட்ட பணியாரம் போல இருக்கு, மேல இருந்து வானத்துல இருந்து கீழே விழுது, எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. சின்ன பிள்ளைலாம் சில பிள்ளைங்க மேல இருந்து கல்லு கட்டி மழை பெய்யும், அந்த ஐஸ் கட்டி விழும்போது எல்லா பிள்ளைகளும் மழையில நனைந்தா கூட அந்த ஐஸ் கட்டி எடுத்து துணியில சுருட்டி கொண்டு வர்றதுன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில அப்படிதான். அந்த காலத்துல சின்ன 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 ஐஸ் கட்டியா விழும், நனைந்து கொண்டு போனாலும் அந்த ஐஸ் கட்டி மேல அவ்வளவு ஆசை. இவர்கள் மன்னா எப்போ விழுன்னு காத்து கொண்டு இருப்பாரலாம். மன்னாந்திருக்கு அது எப்படி விழுமா? பனி போல வெண்மையான உருவம் போல அது விழும். அதை எடுத்து சாப்பிடும் போது தேனிட்ட பணியாரம் போல அவ்வளவு ருசியா. கொத்துமல்லி அளவு. கொத்தமல்லி தெரியுமா? பொம்பளைகளுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆண்களுக்கு தெரியுமா என்னமோ, கடைக்கு போறவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொத்தமல்லி அளவு சின்ன அளவா இருக்கும், ஆனால் அதனுடைய ருசி எப்படி இருக்கும்? தேனிட்ட பணியாரமா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த இதை ருசிக்காக நான் சொல்லவில்லை, அதனுடைய நிறத்துக்காக சொல்லுறேன். அது எப்படிப்பட்டது? வெண்மை நிறம். ஆகியாலே பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்களித்ததான ஒரு வசனம், மறைவான மன்னாவை உனக்கு கொடுப்பேன், ருசிக்க கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தில் பாருங்கள், ஒன்று வெண்மையா இருக்கிற ஒரு காரியம் பரிசுத்தம். மன்னா நமக்கு பரிசுத்தம். ஆண்டோடைய வசனம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கிறது, தேனிட்ட பணியாரமா இருக்கிறது, அது மறைவான மன்னாவா இருக்கிறது. ஹிடன் மன்னா. ஹிடன் என்று சொல்லும் போது அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு. ஏதாவது ஒன்று மறைவா இருந்தா அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு. சில ரகசிய பாவங்கள் இருக்கு. அக்கிரமத்தின் ரகசியம் உண்டு, வேற என்ன ரகசியம் உண்டு? அக்கிரமத்தின் ரகசியம் அது அந்தி கிறிஸ்துவின் ரகசியம். இது தேவ பக்தியின் ரகசியம், அது வெண்மையா இருக்கும். கர்த்தரை மயம்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரெண்டு ரகசியம் உண்டு. அக்கிரமத்தின் ரகசியம் ஆன்டி கிரைஸ்ட், தேவ பக்தியின் ரகசியம் சீக்ரெட் ஆஃப் காட்லினஸ். அந்த ஹோலி அதை பார்க்கும்போது அது ஒரு பரிசுத்தமான பரலோகத்துல இருக்கிற ஒரு பரிசுத்தம். முதல் பரிசுத்தம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், வெண்மையும் ருசியுமா இருக்கிறதான தேனிட்ட பணியாரம் போன்று இருக்கிறதான அவருடைய மறைவான மன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பரிசுத்தம் தான் பரலோகத்துல. ரெண்டாவது பரிசுத்தம் பாருங்க, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும். ரெண்டாவது வெண்மையான குறிக்கல்லும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெண் குறிக்கல், நியூ நேம். அதாவது கையிலே கொடுத்தாலும் அது புது பேரா இருக்கு, இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு. அது என்ன பேர் என்று தெரியாது. வெண் குறிக்கல், அதுல என்ன பேர்? ஒரு புது நாமம். We shall have a new name in that land, in that sunny land. அந்த அருமையான இடத்துல உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புது பேர் இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா. ஹல்லேலூயா. புது புது பேர் இருக்கும். கர்த்தர் யாக்கோபுக்கு வேற பேரை வைத்தார், திருப்பி இன்னொரு பேரை வைத்தார், இப்படி அநேகருக்கு பேரை மாற்றி கொண்டிருந்தார். அவர்களுடையது பரலோகத்துக்கு போகும்போது நாம் ஜெயம் கொண்டு போறதுனாலே நமக்கெல்லாம் பேர் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா. ஹல்லேலூயா. புதிய நாமத்தை பெறுவோம். புதிய நாமத்தை we shall have a new name. புதிய நாமம் பெறுவோம். அந்நாட்டில் பொன்னாட்டில் ஒரு புது நாமம், ஓர் நாமம். இந்த அருமையான புதிய நாமத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த ரெண்டாவது, அந்த வெண் குறிக்கல் மேலே எழுதப்பட்டிருக்கிற நாமம். இப்ப ஒரு வீடு இருக்கின்றால் அந்த வீட்டு மேலே ஒரு பேர் போட்டிருக்கும். யார் பேர்ல அந்த வீடு இருக்கோ அவருடைய பேர் அங்க போட்டு, அது போல உனக்கு ஒரு குறிக்கல் கொடுப்பார். அந்த கல்லின் மேலே யாருடைய பேர் இருக்கும்? உங்களுடைய புதிய நாமம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அங்க இருக்கிறதான பரலோகத்துல இருக்கிற அநேக வாசஸ்தலங்கள்ல இந்த பேர், இந்த புதிய நாமம் எந்த வாசஸ்தலத்துல இருக்கிறதோ அது யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான். ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களா. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கும். அங்கே போனால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் அது தேடணும். அந்த குறிக்கல் எடுத்துக்கொண்டு, அதுக்கு ஒயிட் ஸ்டோன் பேரா, பிரஷஸ் ஸ்டோன். அது வாசிங் இங்கிலீஷ்ல என்ன இருக்கிறது? ஒயிட் ஸ்டோன். அந்த ஸ்டோன்ல உங்க பேர் இருக்கிறதா பார்த்து கொண்டு, உங்க பேர் அந்த பேர் இல்லாவிட்டாலும் என்ன பேர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து கொண்டு நீங்க போனால் உங்க குவார்டர்ஸை கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகியாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீடு இப்ப கட்டப்பட்டு கொண்டே இருக்கு. நீங்க போய் உங்க வீட்டை கட்டி கொண்டு இங்க இருக்கிறீங்களே, அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம். அங்கே தேவதூதர் உங்களுக்காக வீட்டை கட்டுவாங்க. தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிலே ஒரு வெண் குறிக்கோள். அந்த வெண் குறிக்கோள் ரொம்ப முக்கியமானது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் குறிக்கோளை கொடுப்பேன். வெறும் கல்ல கொடுக்கறதா ஜெயம் கொள்ளுகிறவன்? இத்தனை வருஷம் இருந்து சிலர் 100 வயசில் சாவார்கள், சிலர் 90, சிலர் 80, சிலர் 50. இவ்வளவு வருஷம் உலகத்துல ஜீவித்து விட்டு கடைசியில ஜெயம் கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரு கல்லையா தூக்கி கொடுக்கறது. இந்த கல்லுல என்ன இருக்கு? ஒரு வெண்கறி குறிக்கல்ல, அதுல ஒரு பேரு.
சாதாரண கல்லுன்னு நினைக்கிறீங்களா? அதுல இன்னும் ஒரு விசேஷம் உண்டு. அதுதான் உங்களுக்காக ஆண்டவர் வைத்து கொண்டிருக்கிற அழகான வாசஸ்தலம் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. A white stone, a new name. எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். வந்த உடனே ஒவ்வொருவருக்கும் ரிவார்டு கொடுக்கிறார், பிரதிபலன் ஏந்தி கொண்டு வருவார். நான் வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டேன். எப்படி வருவேன்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எப்படி வருவேன்? அவன் வாசிங்கள். அதுல பெண் குறிகள் ஒவ்வொருக்கும் கொடுக்கும். அதுல இருக்கிற அந்த புதிய நாமம் தான் யாருக்குமே இப்ப தெரியாது. அது ஒரு புது நாமம். என்னோடு வருகிறது. 12 வசனம் 22:12. என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் வரும்போது சீக்கிரமா வருகிறது மாத்திரம் இல்ல, அவர் தன்னோடு கூட அநேக நல்ல காரியங்களை கொண்டு வருகிறார். அநேகர் வெளியூர்ல இருந்து வரும்போது, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யாராவது வெளிநாட்டுல இருந்து வரும்போது வாங்க, பத்திரமா வாங்க என்று சொல்லி சந்தோஷமாக அவர்கள் அழைப்பார்கள். அதுவும் தாயும் தப்புன்னு பெற்ற தாய் தான் ரொம்ப சந்தோஷமா அழைப்பார்கள். பத்திரமா வந்து சேர்ந்தியாப்பா, எனக்கு உனக்கு வர்ற வரைக்கும் எனக்கு கவலைதான் என்று சொல்வார். ஆனா சின்ன பிள்ளைகளோ மற்றவர்களோ சுற்றி இருக்கிற ஒரு சொந்தக்காரரோ எதை தான் பார்ப்பாங்க? சூட்கேஸை தான் பார்ப்பார். ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க, அது திறக்கும் போது நாங்களும் வந்து பார்க்கிறோம், ஏதாவது உள்ள இருக்கா என்று பார்ப்பார்கள். ஆனால் சொந்த தாயோ இல்லாவிட்டால் ரொம்ப அருமையான என்ன சொல்லு, நீ சுகமா வந்தா எங்களுக்கு போதும் என்று சொல்வார்கள். மற்றவர்களோ என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, அது தங்களுக்கு உரியது கொண்டு வராட்டா பேச விட மாட்டார்கள். கோபம். எவ்வளவு வருஷம் கழிச்சு வர்றார்களே என்ற அந்த அன்பு கூட இருக்காது. அப்படி அல்ல, ஆண்டவர் நமக்கு தெரியும், நம்ம யார் என்று தெரியும். அதனால்தான் அவர் வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டார். நீங்க ரொம்ப ஆசையா காத்திருக்கணும்னு சொல்லிதான் இப்பவே எழுதி வைத்து விட்டார். அதனால்தான் நாம ஆண்டவரத்துல எப்பொழுது என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வாரும், நீர் சீக்கிரமாய் வாரும். அவரை சந்தோஷமா நீங்க வரவேற்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வெறுங்கையோடு வரமாட்டான். அவர் வரும்போது என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது. நினைக்கிறேன் ஒரு பெரிய வண்டியில வரும் போல, பெரிய பரலோக ரதத்துல வரும் நினைக்கிறேன். அவ்வளோ கொண்டு வரப்போகிறார். சந்தோஷமா எவ்வளவு வருஷத்துக்கு முந்தி சொல்லி வைத்து விட்டார். ஆகையாலே நீ கனி இல்லாத அத்தி மரமா இருக்க வேண்டாம், கனி கொடு ஆண்டவருக்கு. கர்த்தர் வரும்போது உனக்காக அதிக பலனை கொண்டு வருவார். அவர் வைத்திருக்கிறது அருமையான வெண் குறிக்கல் மாத்திரம், அது உனக்காக பேர் எழுதப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது எல்லாம் வெண்தான். 14:14 வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:14. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல பாருங்கள், வெண்மையான மேகத்தை பார்க்கிறோம். வெண்மையான மேகம். கர்த்தர் வரும்போது வெண்மையான மேகத்தோடு வரப்போகிறார். கருப்பு மேகம், கார் மேகம் அல்ல. எப்படிப்பட்ட மேகம்? வெண்மையான மேகம். கர்த்தர் வரும்போது நம்மை கொண்டு போகத்தான் வருகிறார். எந்த மேகத்திலே கொண்டு வர்றாரு? மேகங்களோடு வருகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எப்படி வருகிறார்? கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேகங்களோடு வருகிறார். மனுஷகுமாரன் மேகங்களோடு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். அது எப்படிப்பட்ட கார் மேகம் அல்ல, அது வெண்மையான மேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அந்த வெண்மேகத்திலே அவரை போய் சந்திப்போம். அந்த வெண்மேகத்திலே நம்மை கொண்டு போவார். நமக்கு ஆண்டவர் தூக்கி கொண்டு போகும்போது அந்த காட்சியை காண்கிறவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுவார். வரும்போதும் ஒலிவ மலையில வந்து இறங்கும் போதும் அவரை பார்க்கும் போது எல்லாரும் அவரை குத்தினவனுடைய கண்ணு கூட அவரை கண்டு புலம், என்ன அழகா இருக்கிறதே, இவ்வளவு பரிசுத்தவான்கள் வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு எல்லாரும் வெண்மேகத்திலே இயேசுவோடு ஏறி வருகிறார்களே, நாம் இப்படிப்பட்டவரை குத்தி விட்டோமே என்று கண்டு புலம்புவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் 7 வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். குத்தினவர்கள் மாத்திரம் அல்ல, குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். முதலாவது இருக்கிறவர்கள் யார்? அவரை குத்தினவர்களும். கண்கள் யாவும் அவரை காணும். அதுக்கு பிறகுதான் அவரை குத்தினவர்களும் ஸ்பெஷலா போட்டிருக்கிறது, அவரை காண்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆகும். மேகங்களோடு வருகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மேகங்களோடு வருகிறார். எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஆனால் அவரை குத்தினவர்கள் என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். கோத்திரமா இஸ்ரவேல் கோத்திரம் புலம்பும். 12 கோத்திரமும் தனித்தனியே புலம்பும். ஆனால் நாமோ புலம்ப மாட்டோம். வெண்மேகத்திலே வருவார். அல்லேலூயா. வெண்மையான மேகத்திலே வெண்மையான ஒரு வஸ்திரம் தரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பறந்து போவார். தேவதூதர்கள் வெண் வஸ்திரத்தோடு பறந்து கொண்டிருப்பார். இயேசு கிறிஸ்து மகிமையின் வஸ்திரத்தோடு வந்து இறங்குவார். அந்த காட்சியை கண்டு நாம் களி கூறுவோம். ஆனால் ஒரு பக்கம் என்ன செய்வார்கள்? அழுது புலம்புவார். ஏனென்றால் அவர்கள் தெய்வம்
தெய்வமெல்லாம் வரவில்லை. அவர்கள் எவ்வளவோ காணிக்கை கொடுத்துருப்பார்கள், அவர்கள் எவ்வளவோ பூஜை பண்ணிருப்பார், ஒருத்தரும் வர்றதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் வருவார். ஆமென். கர்த்தர் கிறிஸ்து அவர் வெண் மேகங்களோடு வருவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். எல்லா கண்ணும் அவரை கண்டு புலம்பும். அவரை குத்தினவன் கூட புலம்புவான், அவரை தூஷித்தவர்கள் புலம்புவார், அவரை பற்றி இப்ப கேவலமா பேசுறார்களே அவர்களும் புலம்புவார், கண்டு புலம்புவார்கள். ஆனால் நாமோ சந்தோஷப்படும். இதோ வெண் மேகங்களோடு அவர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெண்மையான காட்சிகளுக்காக நாம் காத்திருப்போமாக. எல்லாம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இருக்கிற இடத்துலதான் சந்தோஷமும் சமாதானமும் பலனும் ஆரோக்கியமும் நமக்கு உண்டு. கர்த்தர் வெண்மேகங்களிலே வருகிறார். அடுத்தது வெண்மையானது. நீங்கள் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 வாசியும். பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்கள், பெரிய வெள்ள சிங்காசனத்தை கண்டேன். பரலோகத்துல இருக்கிறதான பெரிய ராஜா, நியாயாதிபதி, பெரிய கிரேட் ஜட்ஜ் அவர்தான். அவர் வந்து நியாயம் தீர்க்க வரும்போது அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும்? வெள்ளை சிங்காசனம். அந்த வெள்ளை எதை காட்டுகிறது? பரிசுத்தமும் நீதியும். ஆண்டவரை மையப்படுத்துங்களா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் பரிசுத்தமும் நீதியும் உள்ள சிங்காசனம். அந்த சிங்காசனத்துல உட்காரும் போது பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்கும். நீதிமான்கள் நியாய தீர்ப்பிலே களி கூறுவார்கள், பாவிகளோ புலம்பி அழுவார், கதறுவார்கள். அவனவன் செய்த கிரியையின்படி நியாயம் தீர்க்கப்படுவான். அதுக்குதான் பேர் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. பரலோகத்திலே நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஒரே தேவன், வானத்தை பூமி உண்டாக்குனவர், பரலோகத்துல எல்லாமே பரிசுத்தமா வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வெண்மையானது. அவர் அவ்வளவு பெரிய பரிசுத்தரா இருக்கிறதுனாலதான் சத்தம் என்ன கேட்கறது? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏன் 3 தடவை, ஏன் 4 தடவை போடக்கூடாது? ஏன் 2 தடவை போடக்கூடாது? ஏன் 3 தடவை போட்டாரு? இதெல்லாம் என்னுடைய கேள்வி. பைபிள் வாசிக்குமா நானே கேட்டுக்கொள்வேன். கர்த்தர் பதில் கொடு. ஒரு பாட்டு பாடும்போது, அது காலை மாலை பாடும்போது, அந்த பாட்டை எழுதும் போது பரிசுத்தர் பரிசுத்தர் என்ன தூதர் பாடிட்டு தோனி கேட்கிறேன். 2 பரிசுத்தர் தான் போட்டேன். அது பிறகு பைபிள்ல பார்த்தா 3 பரிசுத்தர். ஆனா ராகம் சரியா வரல. அதனால இந்த இன்னொரு பரிசுத்தரை கூட்டும் போது ராகத்தை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குமே என்றுதான் எண்ணம் எனக்கு. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது பரிசுத்தர் என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், 3 பரிசுத்தர்னா என்ன உனக்கு தெரியுமா? ஆண்டவரே நீ சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று ஜெபம் பண்ணி கேட்ட போது, உன் ஆவி பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும், அடுத்தது உன் சரீரம் பரிசுத்தமா. அப்படி இருந்தால் பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், ஆவியானவர் பரிசுத்தர். நீ திரியேக தேவனோடு இணைவாய். உனக்கு சந்தோஷமா, உனக்கு ஆயத்தமா என்று கேட்டார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓய்வில்லாமல் நாமும் சொல்லிக் கொண்டே இருப்போமாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசு எப்படி இருந்தா என்ன, சரீரம் எப்படி இருந்தா என்ன, அப்படி அல்ல. அவர் பரிசுத்தர், சரீரத்திலையும் பரிசுத்தரா வந்தார், அவர் ஆவியிலையும் பரிசுத்தராய் எடுத்துக்கொள்ளப்பட்டார். திரும்பி வரும்போதும் அவர் பரிசுத்தராய் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவியத்தில் அப்படி இருக்கணும். சில சபையில சொல்லுகிறார், வெளிப்படையா என்ன நகையை கழட்டி என்ன பிரயோஜனம் இல்லை, அது பண்ணிட்டு உள்ளம் சுத்தமா இருக்கணும். உள்ளமும் சுத்தமா இருக்கணும், அடுத்தது வெளியும் சுத்தமா இருக்கணும். இந்த உள்ளத்தை தான் எல்லாரும் சொல்லுவார்கள். வெளிப்படையான காரியத்தை எல்லாம் குற்றம் தான் படுத்துவார்கள். எல்லாம் வெள்ளப்படவையா எல்லாம் நகை எடுத்தாங்களாம், வெறும் சண்டை, கெட்ட வார்த்தை, வெறும் கோபம், வெறும் ஊர்க்கம், ஒன்றுமே இல்லை பரிசுத்தம். ஆனா துணி மாத்திரம் எப்படி இருக்கு, வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாரு. பெந்தகோஸ்ல அந்த உபதேசம் கிடையாது, அது உங்க உபதேசம். நீங்க சண்டை போடும் போது ஒருத்தர் சொல்லிக் கொள்கிற உங்க உபதேசமா இருக்கும். ஆனா பைபிள்ல பெந்திகாஸ்ல் உபதேசம் என்றால் ஆவி பரிசுத்தம், ஆத்மா பரிசுத்தம், சரீரமும் பரிசுத்தம். ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. அதனாலதான் நகை கட்டுங்கள் மாத்திரம் நாங்க கம்பல் பண்றது இல்லை. 3 பரிசுத்தத்தை பற்றி சொல்லுகிறோம். இந்த சபையில உங்களுக்கு எத்தனையோ பைபிள் ஸ்டடி கொடுத்திருக்கிறேன். அதுல ஆவி பரிசுத்தம் என்ன என்றால், ஆத்மா பரிசுத்தம் என்ன என்றால், சரீர பரிசுத்தம் என்ன என்று 3ஐயும் விளக்கியிருக்கிறேன். ஆவி என்று சொல்லும் போதே நல்ல பரிசுத்தமா இருந்தா கெட்ட கேவலமான சொப்பனம் வராது. ஆவியில பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு சொப்பனம் ரொம்ப டர்ட்டி ட்ரீம்ஸ் எல்லாம் வரும்.
எத்தனை பேர் வந்து என் இடத்துல கேட்டுருக்கா, சொப்பனத்துல எனக்கு விடுதலை, கேவலமான சொப்பனம் வருது, அதுல உனக்கு ஆவியிலே அசுசி இருக்கு. அதை பற்றி 2 கொரிந்தியர் 7:1 வாசித்தா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்ப நான் சொல்ல அவசியம் இல்லை. ஆவியில இருக்கிற அசுசி நீங்க பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். மாம்சத்துல மாத்திரம் இல்ல, செய்கையில இருக்கிற அசுத்தமான பாவங்கள் மாத்திரம் இல்ல, கை காலில சரீரத்துல ஒன்று செய்யாவிட்டாலும் மனசுல செய்வார்கள். அதற்கு தான் பேர் என்ன? filthiness in the spirit. filthiness in the spirit. ஆவியில இருக்க அசுசி. வாசியங்கள் 7:1 வாசியங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பாருங்கள், பரிசுத்தமாகுதல் ஆவியிலும், இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஆவியிலும் மாம்சத்திலும் இருக்கிற அசுசி நீக்கி. ஆவியிலையும் பரிசுத்தமா இருக்கிறோமா? சரீரத்துல மாத்திரம் இல்ல, நகையெல்லாம் கழட்டி விட்டோம், ரொம்ப பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஆவியிலையும் ஆத்மாவிலையும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தமான, அதுக்குதான் நான் சொல்லுகிறேன், அசுத்தமான காரியத்தை பார்க்காதீங்க. அசுத்தமானதை தொடவும் கூடாது, கண்ணுல என்ன செய்யவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அவள் அதை பார்த்தாள். முதல் பாவி எதை பார்த்தா? அந்த தொட வேணான்னு சொன்ன அந்த கனியை பார்த்தா, அது பிறகு இச்சிட்டா, அது பிறகு தொட்டா, அது பிறகு வாயில ருசித்தா. இதுதான் கண்களின் மாம்சத்தின் ஜீவன் முடிச்சு. இந்த 3 பாவம் தொடங்கின இடம் ஏதேன் தோட்டத்து. அதனாலதான் கண்ணு ஜாக்கிரதையா இருக்கட்டும், மாம்சம் ஜாக்கிரதையா இருக்கட்டும், எல்லா காரியங்களும் ஆவி ஆத்மா சரீரம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால போய் நிக்கலாம். இல்லாவிட்டா ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல அவுட் ஆயிடும், பயங்கரமான தீர்ப்பு உண்டாகும். நம்ம எத்தனை மறைத்து வைத்தாலும் அங்க எல்லாம் வெளியாயிடும். வெளியரங்கமாக இருக்கும். வெள்ளியரங்கமான பாவங்கள் அவைகளாவன, அந்தரங்க பாவங்கள் என் கண் முன்னாலே நிறுத்தினீர். நியாயத்தீர்ப்பு என்றால் பயங்கரமா இருக்கும். அதனாலே ஜாக்கிரதையா இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை வாங்க, வந்து பாவ அறிக்கை எல்லாம் செய்து அந்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி உங்களை பரிசுத்தவான்களாக காத்துக்கொள்ளுங்கள். பரலோகத்துல இருக்கிறதெல்லாம் வெண்மையான லிஸ்ட் தான் இப்ப நான் கொடுக்கிறேன். வெண்மையான சிங்காசனம், ஜாக்கிரதையோடு இருப்போம். அந்த சிங்காசனத்துக்கு முன்னாலே நிற்கும் போது நாம் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 கூட வாசியுங்கள். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சிரசும் மயிரும் அவருடைய தலைமுடியும் எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய தலையை பார்த்தால் தலையும் வெண்மையா இருந்ததாம், தலையில இருக்கிற முடியும் பஞ்ச போல வெண்மையா இருந்தது. அதெல்லாம் நாம் பார்க்கும்போது அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் அற்ப ஆயுசு, அவருக்கு எப்பேற்பட்ட ஆயுசு? நீண்ட ஆயுசு உள்ளவர் வருகிறார். வேதத்துல இருக்கிற நீண்ட ஆயுசு உள்ளவர் வருகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தை படைத்து, அதுக்கு முந்தின உலகத்தை படைத்து, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பே நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறார்களா? நீண்ட ஆயுசு உள்ளவர் அவர். ஆகியாலே அவருடைய தலையும் வெண்மையானது, தலையில இருக்க முடியும் வெண்மையானது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய அனுபவத்தை பார்த்தால் அவருக்கு முன்னாலே குன்றுகளும் மலைகளும் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளையும் மதத்தினரையும் நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா. ஹல்லேலூயா. சகல ஜாதி மதம் யாரா இருந்தா, இப்ப யாராவது மற்றவர்கள் இருந்தா என் மேல கோவப்படுவார்கள். எங்களை நியாயம் தீர்க்க வருகிறாரா? உங்களை மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் நியாயம் தீர்க்கிற வருகிறார். நான் சொல்லவில்லை, வானத்திலையும் பூமியிலையும் அதிகாரம் பெற்ற அவருடைய பைபிள் சொல்லு. இந்த பைபிளை ஜெயித்தவங்க யாருமே கிடையாது. பைபிள்ல இருக்கிற ஒரு விசேஷம் என்ன? தன்னை எதிர்க்கிறவனை ஜெயிக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் பைபிளுடைய விசேஷம். யாருமே இதை ஜெயிக்க முடியாது. அதனாலே கர்த்தர் வருகிறார் என்றால் அவர் எல்லாரையும் நியாயம் தீர்க்கும். ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் மனசுல வைத்துக்கொள். அதுல ஒரு பாவம் கூட அது விடப்படாது. எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும். இப்ப இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சரியில்லை பாருங்க. அதனாலதான் இயேசு வந்தாக வேண்டும். எத்தனை பேர் ஆமே என்று சொல்லுங்க. இயேசு வந்தாதான் நீதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரன் வந்தாதான் நீதி நியாயம் நிலைநட்டு. நீதி சூரியன் இயேசு என்று ஒரு பாட்டு பாடுகிறோம். அந்த நீதி வந்து நிலைநாட்ட வேணும்னா இயேசு கிறிஸ்து தான் வரும். மற்றவர்கள் கூட சொல்றாரு, சிலர் சொல்லுகிறார்கள் இயேசுநாதர் வர்றாருன்னு சொல்லுகிறார்களே, அவர் வந்தாதான் இந்த தமிழ்நாடு கூட என்ன செய்யும்? சீர்படும், இந்தியாவும் சீர்படும் என்று அவர்களே பேசிக்கொண்டு போகிறார்கள். இயேசுநாதர் தான் சரியான ஆள் நியாயம் இருக்கு. ஆம், கர்த்தர் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பார். தமிழ்நாட்டையும் நியாயம் தீர்ப்பார்,
சென்னையை நியாயந்தீர்ப்பார், 5 கண்டத்தையும் நியாயந்தீர்ப்பார், அமெரிக்காவையும் நியாயந்தீர்ப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயந்தீர்ப்பார். அதுல எந்த அநீதியும் வராது. இப்ப எல்லாம் கோர்ட்ல நியாயம் போச்சுன்னா அங்க ஒன்றும் இல்லாம ஆயிடுது இல்லையா? என்னதான் தப்பு இருந்தாலும் அங்க கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. எப்படி பாத்துக்கிறாங்கன்னு தெரியல, அது ஒன்றும் இல்லாம போகுது. கொலைகாரனுடைய தீர்ப்பு கூட அவன் கொலை செய்யவில்லை என்றுதான் வருது. இது ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து வரப்போற நேரத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் தான் எது? ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். எல்லாவற்றையும் நியாயந்தீர்ப்பார். ஐயாலே பயத்தோடு இருங்க, பாவம் செய்யாதீங்க. எப்படி நாங்க பாவம் செய்யாம இருக்க முடியும் என்று நீங்க சொல்வீர்களானா, பாவம் செய்யாம இருக்க முடியும் என்று கிறிஸ்டியானிட்டியில நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு காரணம் பாவத்தினுடைய பட்டியல் எங்களுக்கு இருக்கு. பாவ பட்டியல் இல்லாவிட்டா எதை வேண்டுமென்னாலும் செய்யலாம். பாவத்தை கூட புண்ணியம்னு சொல்லி வழக்காடி ஜெயிக்கலாம். ஆனால் எது எது பாவம்ன்ற லிஸ்ட் இருக்கிறது. ஒரு ரிலிஜன் என்றால் பாவம் என்னென்று அந்த லிஸ்ட் வேணும். நம்முடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாத்திரம் இல்ல, 10x10. பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ், நியூ டெஸ்ட்மெண்ட்ல 10x10. 100% நம்முடைய குற்றங்களை எல்லாம் சொல்லுவார்கள். எல்லா குறைகளையும் அங்கே செய்யறது தான் தப்பு. பழைய ஏற்பாட்டுல 10 கமாண்ட்ஸ்ல, நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாட்டுல பார்த்தா கூட தப்பு. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஹல்லேலூயா. அதை பார்த்தால், அடுத்தது பார்த்ததுனால என்ன செய்ய வேண்டியது? அதை தொட்டால், பறித்தாள், அடுத்தது சாப்பிட்டாள். முதல் பாவம் பார்த்தாள். அதனாலே 10 கமாண்ட்மெண்ட்ஸை விட 100 கமாண்ட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு 10 100 ஆக்கிட்டாரு. கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா, ஹல்லேலூயா. அதனாலே நாம் பாவம் செய்ய கூடாது என்று சொல்லும் போது, எது பாவம் எது புண்ணியம் என்று தெரியாதனாலே உலகத்தார் பாவம் செய்கிறார். அவர்கள் பட்டியல் இல்லை, நமக்கு கரெக்ட் பட்டியல் உண்டு. எத்தனை பிரமாணங்கள் இருக்கு? ஆவியின் பிரமாணம், நியாய பிரமாணம், நீதியின் பிரமாணம், பாவ பிரமாணம், விசுவாச பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், நிறைய பிரமாணங்களா எழுதப்பட்டு. அதனால தப்பி போக வழியே இல்லை. ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி திறந்து காட்டுவார். எல்லாவற்றையும் போதிச்சாங்களா உங்க சபையில என்று கேட்டா, எங்க சபையில 15 நிமிஷம் பிரசங்கம், இல்லாவிட்டா 20 நிமிஷம் பிரசங்கம். இவ்வளவு பிரமாணத்தை எங்க நாங்க கத்துக்கிறது என்று சொல்லுவார். எங்கேயாவது கன்வென்ஷன்ல யாரையாவது கூப்பிட்டு வெளியில கூப்பிட்டு பேசினாதான், அதுவும் அவங்க சொன்னாதான், அதுவும் அவங்க பிரமாணங்களை சொல்லாம தீர்க்க தரிசனம் சொல்லி பேரை கூப்பிட்டு, இல்லாவிட்டா வேற எதையாவது வியாதியஸ்தர சோமாக்குறேன்னு சொல்லி இப்படியே கதை முடிச்சுட்டு போனாங்கன்னா ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்காது. வியாதியில இருந்து வேணா சுகம் கிடைக்கும், பிசாசு வேணா போகும், இல்லாவிட்டா தீர்க்க தரிசனம் வேணா பெற்றுக்கொண்டு வரலாம். ஆனால் பிரமாணங்களை சொன்னாதான் ஒரு மனுஷன் பரிசுத்தவானாக முடியும். உங்களுக்கு எது இஷ்டம்? பரிசுத்தவானாக விரும்புகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும், ஹல்லேலூயா. பிரசங்கம் வேணும் பிரியமானவர்களே. வேத வசனம் தான் நம்மை பரிசுத்தவான்களாம். வேத வசனத்தை ஆராய்ந்து படியுங்கள், தேடி வாசிங்கள். அதுல ஒன்று ஜோடு இல்லாமல் இராதா. ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டும் தான் ஜோடு. ஆகையால கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பைபிளை படிக்காம இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நான் சாப்பிடாம வந்துட்டேன், அதனால சீக்கிரம் போறேன்னு சொல்லுவாரு. சாப்பிடல, போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இந்த சரீரத்தையே பேணிக்கிட்டு இருந்தா ஆத்ம போஜனம் என்ன? அதான் பைபிள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஹல்லேலூயா. அதான் பரம மன்னா. பைபிள் வசனம் படிச்சாதான் ஆத்மா ஸ்ட்ராங்கா இருக்கும், பாவத்தை ஏத்து நிற்கும். பட்டியல் இருக்கிறது. இட் இஸ் a very strict religion. கிறிஸ்டியன் ரிலிஜன்ல பாவம் செய்வதற்கு இல்ல செய்து விட்டால் தப்புவதற்கு இடம் இல்லை. ஏனென்றால் பட்டியல் இருக்கு நமக்கு. உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்கிறேன், போற இடம்லாம் கொடுத்து கொண்டுதான் வருகிறேன், இதை ப்ரீச் பண்ணுகிறேன். அதனால ஜனங்க நேரம் தெரியுது, இதெல்லாம் கன்வென்ஷன்ல ஆயிரக்கணக்கா வந்து அப்படியே உட்கார்றாங்க. அவங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது எல்லாம் தெரிஞ்சதுனாலே அதான் சொல்லுவார்கள். தேனை கூட என்ன சொல்லுவார்கள்? தேனை கூட என்ன செய்வான்? மிதிப்பானா. காலில் மிதிச்சா பிசு பிசுன்னு தான் ஒட்டும். என்ன பிரயோஜனம்? தேனை மிதிச்சு என்ன பிரயோஜனம்? திருப்தி அடைஞ்சவங்க நீங்க. ஆனா போய் வெளியே போய் பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத சிஸ்டர். எங்களுக்கு யார் சொன்னாதானே தெரியும். இன்னும் பக்கத்துல உடனே அங்க கன்வென்ஷனுக்கு வாங்க, டேட் குறிக்கிறாங்க, இங்க கன்வென்ஷன். எப்படி போறது? நமக்கு இவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சாச்சு. பேசி 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 எத்தனை வருஷமா பேசி 18 வயதுல தெருக்களிலும் வீடுகளிலும் பேசி 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 வந்து 20 வயதுல வேலை ரிசைன் பண்ண தீர்மானிச்சா. அதுக்கு பிறகு இன்னும் எங்கெங்கெல்லாம் பேச முடியுமா? வேலை செய்து கொண்டே தெருவா பேசணும். இப்படி பேசி கூட இன்றைக்கு இவ்வளவு வயசாகி கூட பாருங்கள், யார் இடத்துல போய் ஒரு கூட்டம் நடத்தினால் அந்த ஊர் ஜனம் சொல்கிறார், அடுத்த ஊருக்கு வாங்க. இதை நாங்க கேள்விப்படவே இல்ல, இந்த உபதேசத்தை நான் கேள்விப்படவே இல்லை. ஆசையா இருக்கு சிஸ்டர் கேட்க, இன்னும் கேட்கணும். இவ்வளவு வருஷம் பேசி நாங்கெல்லாம் சோர்ந்து போகவில்லை, இன்னும் கத்தி கொண்டுதான் இருக்கு. பிரீச்சர் cannot be a singer ன்னு சொல்லுவாரு. பேசுறவங்க பாடவே முடியாது. காலட்சேபம் வேணா பண்ணலாம், ஆனா பாட முடியாது, ரெக்கார்டிங் எல்லாம் கொடுக்க முடியாது. இவ்வளவும் பேசி கொண்டும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாப்பாடையும் பேச்சையும் கூட குறைத்து வைத்து தொண்டையை பாதுகாத்து ஒரு வருஷத்துல ஒரு கேசட்டாவது இல்லாவிட்டா ஒரு சிடியாவது போட்டு விட வேணும் என்று சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை ஒடுக்கி பிரயாசப்பட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வரங்களையும்
ஒரு வாரத்தையும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் சாகுற வரைக்கும் எல்லாவற்றையும் முடிந்த வரைக்கும் பிரயோஜனப்படுத்தி முடித்து விட்டு கர்த்தர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணேன் என்று சொல்லி ஒரு திருப்தி இருக்க வேண்டும் என்று எவ்வளவு நெருக்கடியிலே மத்தியிலையும் என் அழைப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. எனக்கு அதனால நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய முழு பொறுப்பையை நான் உங்களுக்கு நிறைவேற்றி விட்டு போறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த ஒரு வரங்களையும் நான் மறைத்து வைக்க விரும்பல. எல்லாவற்றையும் என்னால முடிந்த வரைக்கும் பிரயோஜனப்படும். கர்த்தருக்கு ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல எங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே எல்லாம் வெள்ளையா இருக்கு பரலோகத்துல. இங்கே உங்களுக்கு புடவை மட்டும்தான் வெள்ளையா இருக்கு. சிலருக்கு ஜாக்கெட் கூட வெள்ளையா இருக்கு. வெள்ளை புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க. ஜாக்கெட் சிலர் கலர் போடலாம். ஆனால் அங்க என்ன இருக்கிறது? வெள்ளை இருக்கு. சிலர் துவைத்து பாக்குறாங்க, நல்ல பூசி. என்ன இப்படி இருக்கிறது என்று கேட்டா நல்லா துவைச்ச சிஸ்டர், வித்தியாசம் இருக்குது. சிலர் முடியல. அது போல ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல பிலிவர் தான், ஆனா நல்லாதான் பிரயாசப்படுகிறான். ஆனா இன்னும் கூட சில கன்ஃபெஷன் உனக்கு தேவை. இன்னும் கொஞ்சம் பரிசுத்தப்படும். பரிசுத்தமா இருக்கிறவன் ஒரு டிகிரியே கிடையாது பரிசுத்தத்துக்கு. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. படிப்பு டிகிரி கூட முடிவு இருக்கு, ஆனா இதுக்கு முடிவே கிடையாது. பரிசுத்தத்துக்கு முடிவு கிடையாது. கர்த்தர் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. இல்லாவிட்டால் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாலே நாம் நிக்க வேண்டியிருக்கும். அடுத்தது, நம்முடைய முடி பஞ்சு போல வெண்மையா இருந்த கர்த்தருடைய முடியை போல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப் நாம் செய்யும் போது நம்முடைய வளர்ச்சியை அது காட்டுது. நம்முடைய வயசையும் வளர்ச்சியும் காட்டுது. இவர்கள் வளர்ந்தவர்கள், இவர்கள் தேறினவர்கள். தேறினவர்களுக்குள்ளே ஏபிசிடி பேச முடியாது. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்வென்ஷன்ல வேணா ரட்சிப்பை பற்றி பேசலாம், முழுக்க ஞானசானம் கூட பேசக்கூடாதுன்றாங்க. இப்ப ரூல் 144 மாதிரி நிறைய ரூல் போட்டிருக்கிறாங்க. நகையை பற்றி பேசக்கூடாது. பொதுக்கூட்டங்கள்ல நான் எல்லா இடத்துலயும் எல்லாவற்றை பற்றி பேசுவேன். அது எல்லாருக்கும் தெரியும். பேசக்கூடாதுன்னு ரூல் போடுறாங்க. ஆனாலும் கூட எல்லா சத்தியத்தையும் சொல்லணும். அதனாலே இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் அனுபவம் உள்ளவர்கள். தலைமுடி மாத்திரமல்ல, தலையுட எப்படி இருந்ததா? வெண்மையாக இருந்தான். இது எக்ஸ்பீரியன்ஸ்ட் தோற்றத்தை காட்டு. ஜீசஸ் வரும்போது அவருடைய அப்பீரியன்ஸ் 33.5 yearsல அவர் இறந்தாருன்னு சொல்லி ஒரு வாலிபனா வருகிறார் நினைக்காதீர்கள். அவருடைய தலையும் எப்படி இருக்கு? வெண்மையா இருக்கிறது. முடியும் பஞ்சை போல வெண்மையா இருக்கு. அவ்வளவு அனுபவம் உள்ளவர். அவர் எத்தனையோ காலத்திலே நீண்ட ஆயுசு உள்ளவராய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லுகிறது, அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு அனுபவம் உள்ளவர் பரிசுத்தத்திலே நமக்காக நியாயம் தீர்க்க வருகிறார் என்றால் சந்தோஷப்படுங்கள். நம்முடைய ஆண்டவர் நல்ல அனுபவசாலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் அவரை போல அனுபவசாலியா இருக்கணும். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாயிருப்போம். நாமும் கூட நல்ல அனுபவசாலிகளா இருந்தாதான் அவரோடு we can reign with him. அந்த 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போது நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கணும், வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாதான் 1000 வருஷம் இயேசுவோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தை, இதே உலகத்துல ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுவார். எத்தனையோ இடத்துல 5 கண்டத்திலையும் பாருங்க, சில இடத்துல நியாயம் இல்லை, நீதி இல்லைன்னு சொல்றாங்க. 1000 years challenge. It is a challenge of Christ Jesus. உலகத்தை நீதியாய் ஆள முடியும் என்பதை நிரூபிக்க போறவர் ஒருவர் தான். அவர்தான் நீதி உள்ள கர்த்தர் இயேசு. வரப்போகிறார் பாருங்கள். 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆண்டு காட்டுவார். ஆகையால் தான் வெண் சிங்காசனம். அடுத்தது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய தலையும் சிரசும் வெண்மையா இருந்தது. அடுத்தது அவர் வரப்போகிறதான அந்த மகிமையான வாகனத்தை பாருங்கள். 19:11 எதிலே ஏறி வருகிறார். பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். என்ன குதிரை காணப்பட்டது? அது வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். உண்மையும் சத்தியம் உள்ளவர் அதிலே ஏறி இருந்தார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாகனம் வெண்மையான குதிரை. எல்லாம் வெள்ளைதான் பாருங்கள். வெண்மையான குதிரை. எல்லாரும் கேட்கிறீர்களா? வெண்மையான குதிரை வருகிறது என்றா எப்படி இருக்கும்? பெரிய யுத்தம் நடந்தது அந்த காலத்துல. எகிப்து இன்னும் அந்த நடுவுல இருக்கிற பகுதிகளில் எல்லாம் யுத்தம் நடந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் யுத்தம் கொஞ்ச நாள் நாம் உயிரோடு இருந்த இந்த காலத்துல தான் இருக்கிற காலத்துல கடந்த நாட்களில் யுத்தம் நடந்த போது எதிர்த்து வந்த சத்துருக்கள் ஓடி போனார்களாம். ஏனென்றால் வெள்ளையான குதிரைகள் ஏராளம் எதிர்த்து அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இவர்கள் பார்த்து ஐயோ ஏதோ தேவதைகள் வருகிறார்கள் என்று சொல்லி ஓடி போனாரலாம். அப்பதான் இஸ்ரவேல் ஜெயித்தது. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். எனக்கு சிறு பிள்ளையா இருக்கும் போதே என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், இப்படியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தாயாரும் சொல்லுவார்கள்,
எல்லாம் பேப்பர்லயும் வந்திருக்கிறது. பெரிய வெண்மை குதிரைகள் வந்து இஸ்ரேலுக்காக அங்கே யுத்தம் செய்ததான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறீர்களா? அவர்களும் பாவிகள் தான். ஏன் வெண் குதிரையில வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை வந்து ஆண்டவர் யுத்தம் பண்ண அனுப்பினார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் சேனைகளால் சூழ்ந்திருக்க காணும் போது கர்த்தர் சமீபம், அவர் வரப்போகிறார் என்று அர்த்தம். இது வந்து ஒரு அடையாளம் தான். இஸ்ரவேல் பரிசுத்தம் என்று நான் சொல்லவில்லை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற எருசலேம். உங்களுக்கு வாசித்து காட்டினேன் அல்லவா? மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் எது? எருசலேம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எரேமியால உங்களுக்கு வாசித்து காட்டினேன். இட் இஸ் a ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இது மாறவே மாறாது. வானம் பூமி மாறினா அதுக்கு முன்னே குறித்து விட்டார் ஆண்டவர். எருசலேம், பெத்லகேம். இப்ப பாருங்க, பேப்பர்ல வர்றதெல்லாம் எருசலேம், பெத்லகேம், எருசலேம், பெத்லகேம். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார்னு அர்த்தம். எருசலேம் எங்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், பலஸ்தீனா இந்த பக்கம் இஸ்ரவேல் எங்களுக்குன்னு சொல்ல 2 பேரும் சண்டை போடுகிறார். ஆனா அது பைபிள்ல இட்ஸ் ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ ஏஜஸ்க்கு முந்தி என்ன இருக்குது? இது யாருக்குரியது? எருசலேம் இயேசு கிறிஸ்துவின் த்ரோன், ஒயிட் த்ரோன். நீதி உள்ள நியாயாதிபதியாய் கிறிஸ்து அங்கே வந்து உலகம் முழுவதையும் ஆளுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் என் மேல கோபப்படக்கூடாது, யாரு மேலும் யாருக்கும் என் மேல எந்த வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் அப்படியே எடுத்து பைபிள்ல எடுத்து எத்தனையோ பேருக்கு, அரசியல்வாதிகள் கூட காட்டியிருக்கிறேன். எத்தனையோ பேர் இடத்துல பேசிட்டு இருக்கு. பைபிள் இப்படி இருக்கிறது என்ன சொல்லுகிறீர்கள்? சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். உங்களுக்கு இதை தீர்த்து வைக்க முடியாது. யாருக்கு தான் தீர்த்து வைக்க முடியும்? ஜீசஸ் தான் வந்து தீர்த்து வைக்கும். அவர் இஸ் த லைட் ஆஃப் திஸ் ஹோல் வேர்ல்ட், சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். மாத்திரமல்ல, உலகத்திலே இந்த உலகத்திலே என்ன சொல்கிறார்? வருஷங்களை கணக்கிடுகிறார். அதிலே கூட பாருங்கள், கிமு கிபி என்று நடுநாயகராக அவர் இருக்கிறார். உலக வருடங்களை கணக்கிடும் போது அவர் நடுவில் இருக்கிறார். அதே மாதிரி இந்த உலகத்தை ஆளுகிற கிங் ஆஃப் கிங்ஸ் என்று வரப்போகிறார். கிங் மாத்திரம் இல்ல, கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜாவாய் வருகிறார். நிச்சயம் வரப்போகிறார். அவர் வருவேன் என்று சொல்லி நட்சத்திரம் வந்தது, பெத்லகேம்ல பிறந்தார். சொன்னது ஏதாவது மாறிச்சா? பைபிள்ல இருக்கிறது அப்படியே நடந்தது. வருவேன் என்பவர் வந்தார், மரிப்பேன் என்று சொன்னவர் மரித்தார், 3ஆம் நாள் எழும்பி காட்டுவேன் என்று சொன்னவர் எழும்பி காட்டினார், திரும்பி மேகங்களோடு வரப்போகிறேன் சொல்கிறவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எருசலேம், பெத்லகேம், அந்த இடத்துல இஸ்ரவேலிலே அவருடைய சிங்காசனம் இருக்கும். அதுதான் சென்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஜீசஸ் ஆல்சோ இஸ் த சென்டர் ஆஃப் த யுகங்கள். யுகங்கள் என்று சொல்லும் போது ஏஜஸ், அப்படிப்பட்டதானே யுகங்களுக்கு நடுமையமானவர். அவர் உலகத்தின் நடுமையமாக எருசலேம்ல வந்து சேரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையாலே வெண் குதிரையிலே வருகிறார். வெண் குதிரை. இது கடைசியா ஒரு மனிதர் இறந்து போனார், நாசர் என்று நினைக்கிறேன். வேற யாரோ ஒருவர் இறந்தார். சரித்திர பிரகாரமாக அவர் முன்பு அதை பார்த்ததாக அவர் சொன்னார். இந்த யுத்தத்திலே நாங்கள் வெண் குதிரைகளை பார்த்தோம். அந்த யுத்தத்திலே எதிர்பார்ட்டியிலே யுத்தம் செய்த வீரர்கள் சொன்னார்கள், பயந்து நாங்கள் ஓடினோம், அலை அலையாக வந்தார்கள், அதோடு யுத்தம் நின்றது என்று சொன்னார்கள். எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. அது பேர் எனக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்று சொல்லுகிறேன். 19-14 வசனம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். பரலோகத்துல இருக்கிற சேனைகள், அதுல கூட என்ன இருக்கு? வெண்மையும் சுத்தமான வெண்மை வஸ்திரம் தான். வெண் வஸ்திரம், வெண்மையும் சுத்தமான வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி, வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெண்மையும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரமும் ஆகிய வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் கூட போகிறார். ஆண்டவருடைய வஸ்திரமும் வெண்மையா இருக்கு, பின்னால போறவங்க வஸ்திரமும் வெண்மையா இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீங்க? கர்த்தரும் வெண்மையில உடுத்தி கொண்டு போகிறார். நம்ம மாத்திரம் வெள்ளையா உடுத்தி கொண்டு நீங்களாம் வெள்ளையா உடுத்துங்க, நான் எப்படி உடுத்தி கொள்வேன்னு சொல்லவில்லை. அவரும் வெண் வஸ்திரம் தரித்து போகிறார். பின்னால வருகிற அவருடைய செயின்ஸ், அவருடைய பெரிய பெட்டாலியன் குரூப், அவருடைய சேனை திரளும் யுத்தத்துக்கு போகும்போது வெண்மையாக போகிறார். குதிரையும் வெண்மையா இருக்கிறது. அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் உண்மை உள்ளவர். 3 நிலையிலே பரிசுத்தவான்கள் போகிறார்கள். என்ன அருமையான காட்சி பாருங்க. சத்துருக்கள் எகிப்தியர் ஓடி போவார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்திலே ஆழ்ந்து போவார். ஆகியாலே நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களை ஜெயித்தவர். அவர் ஜெய கிறிஸ்துவ நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஆகியாலே நாம் எல்லாரும் பரலோகத்தை பார்ப்போம்.
பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், எல்லாம் வெண்மையா. நாம் எல்லாரும் பரிசுத்தமா இருப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பாவியை ஜெயிக்க முடியாது. பாவியை ஜெயிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தர் தான் ஜெயிக்கும். இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவரை பின்பற்றினால் அவர்களுக்கு அந்த பரிசுத்தம் கிடைக்கும். அவர் தன்னலமானவர் அல்ல, தனக்குரியதெல்லாம் நமக்கு கொடுக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவர். உலகம் முழுவதும் பரிசுத்தமாகப்படும். புதிய வானத்தையும் பரிசுத்தப்படுத்துவார், புதிய பூமியை உண்டாக்குவார், புதிய எருசலேமை உண்டாக்குவார், புதிய சியோன் மலையை காணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புது யுகம் வரப்போகிறது. எல்லாரும் அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். இது கடைசி காலம், எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். இதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது? இப்ப இருக்கிற நிறையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு வெண் வஸ்திரம் தரித்துட்டு வரக்கூடாதா? இட் இஸ் நாட் அ மஸ்ட். நீங்க நினைக்க வேணாம் சிஸ்டர், ஏதோ ஒரு பயங்கரமாக கட்டளை போடுறாங்க. அது அல்ல, பழைய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூட என்ன போட்டு கொண்டு வரலாம், வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு வரலாம். எல்லாரையும் அல்ல, மற்றவர்கள் எல்லாரும் அதை பற்றி நாங்கள் ஒன்று சொல்லல. இங்கே ராப்போசனை எடுக்கிறோம். அட்லீஸ்ட் ராப்போசனை பந்திக்காவது ஒரு பரலோக ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு வெண் வஸ்திரம் தரித்துட்டு வரக்கூடாதா? யோசித்து பாருங்க. அநேருக்கு அது கஷ்டமா இருக்கு. அது ஏதோ ஒரு பயங்கரமான தப்பு போல நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் நாங்கெல்லாம் 18 வயசுலேயே வெண் வஸ்திரம் தரித்து பைபிளை தூக்கி கொண்டுதான் MESல வேலை செய்யும் போது நான் போவேன். பைபிளை தூக்கி, எங்க போறீங்க, மீட்டிங்கா என்று கேட்பாரு. இல்ல, மீட்டிங்ல ஆபீஸ் போறேன் என்று சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வெண் வஸ்திரம் என்றால் 18 வயசுல ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா மனசை கர்த்தர் கழுவுனாரு, சுத்தம் பண்ணார், பரிசுத்தாவி பெற்றேன். அதனால அதுல இருந்து இந்த வெண் வஸ்திரம்னு ஆசையா இருக்கு. சரி, அது இருக்கட்டும். நீங்கள் ஒரு ராப்போசன பந்தியிலையாவது ஒரு சாட்சியா வரக்கூடாது. இது கட்டாயம் இல்லை, நான் ஒரு கட்டளை போடவில்லை. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, நீங்க எல்லாரும் பைபிளை தூக்கி கொண்டு உங்களுடைய பொக்கிஷமும் உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பரிசுமாகிய பைபிளை எடுத்துக்கொண்டு வெண் வஸ்திரத்தோடு குட்டியப்பன் ஸ்ட்ரீட்ல நீங்கள் வந்து இங்க நுழையும் போது எவ்வளவு பெரிய சாட்சியா இருக்கும். ஏன் வரக்கூடாதா? ராப்போசனத்துக்கு வரக்கூடாதா? இன்றைக்கு ஆண்டவரை பற்றி நீங்க வெட்கப்படுறீங்களா? வெண் வஸ்திரம் என்றா வெட்கமா இருக்குதா உங்களுக்கு? என்னை குறித்து வெட்கப்படுகிறவனை நான் அன்றைக்கு அவனை குறித்து என்ன செய்வேன்? வெட்கப்படுவேன் என்று அவர் சொல்லுவார். இன்றைக்கு என்னை குறித்து வெட்கப்படாதவனை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன், உன்னை மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். ஆகையால் எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்கு. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எந்த அளவுல அளக்கிறீர்களோ அதே பாருங்கள். ஒவ்வொரு அளவு இருக்குது. ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படி நாம் இருந்து கொண்டு போனா என்ன நல்லது தானே. ஒரு வெண் வஸ்திரத்தோடு நீங்கள் வந்தீர்களானால் ஒரு சாட்சிக்காக தான் சொல்கிறேன், வேற எதுக்கும் இல்லை. பைபிளை கூட கையில எடுக்காம வந்தவங்க யாராவது இருந்தா, பைபிள் சின்ன பாக்கெட் பைபிள் வைத்திருக்கலாம். என்ன பைபிள் பாக்கெட் பைபிள், அதுக்குன்னே ஒரு பாக்கெட்டை உண்டாக்கணும். என்ன பண்றது? இந்த காலத்துல பாக்கெட் யாரும் வைக்க மாட்டாரலாம். ஆனா இந்த பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு பாக்கெட் பைபிள். யோசித்து பாருங்க, வெக்கமா உங்களுக்கு? தூக்கிட்டு வாங்க, எவ்வளவு பெரிய பைபிளா இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். இதுதான் நம்முடைய சொத்து. உங்க வீடு வாசல் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் இது போதும் உங்களுக்கு. இது உங்களுக்கு சொத்து. நான் அடிக்கடி சொல்வேன். நான் புதுக்கோட்டையில இருக்கும்போது மகாத்மா காந்தி அங்கெல்லாம் பெரிய ஆண்டவரை பற்றி பேசிவிட்டு பைபிளை பற்றி தன்னுடைய குழப்பமான அரசியல் சூழ்நிலையில வழி தெரியாமல் எதை டிசைட் பண்ணுவோன்னு தெரியாமல் இருக்கும்போது I used to take the Bible and read என்று சொல்லியிருக்கிறார். காந்திஜியே சொல்லியிருக்கு. ஏனென்றால் அதிலே ஒரு வழி தெரியுமாம் அவர். அங்கே எனக்கு ஒரு வழி காட்டப்படுகிறது. அதனால இந்த பைபிளை நான் ரொம்பவும் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கு. இங்கே சொல்லிவிட்டு அங்க போனார், மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல போனார். அந்த இடத்துல அவர் அடுத்த நாளோ ஏதோ உடனே மறித்து விட்டார்னு பைபிள் பேப்பர்ல வந்தது. நாங்கள் சிறு வயதிலே வாசிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், பைபிளையும் அவர்கள் நேசிக்க பிரயாசப்பட்டார் என்றால் அதுல நல்ல காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு பைபிள் வாசிக்காம வந்தவங்க யார் என்று தயவு செய்து கையை உயர்த்த வேண்டாம். இந்த கேள்விக்கு உங்க மனசாட்சியில பதில் சொல்லும். இன்னைக்கு பைபிள் வாசிக்காம நான் இங்க வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை. வேதத்தை மறக்கிறவர்களே, முடிங்க வசனத்தை, நான் உங்கள் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறேன். சம்மதமா? நீங்களுக்கு சம்மதிக்கிறீர்களா? வேதத்தை மறக்கிறவர்களே, நான் உங்கள் பிள்ளைகளை மறப்பேன். உங்கள் பிள்ளைகளை மறந்தா உங்க பிள்ளைங்களும் பைபிள் படிக்காது. கர்த்தர் எச்சரிக்கை சொல்லுகிறார். நான் என்ன செய்ய முடியும்? சும்மா பூசிக்கிட்டு இருக்க முடியுமா? இதை படிக்கும் போது நீங்கள் உங்க பிள்ளைங்களையும் பைபிள் வாசிக்க சொல்லணும். நீங்களும் முன்மாதிரியா இருந்து வாசித்து காட்டணும். காலையில எழும்பி தாயும் தகப்பனும் பைபிளை வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க குடும்ப ஜபத்துக்கு என்று கூப்பிடும் போது பிள்ளைங்க பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் இத்தனை வயசுல நான் சொல்லுகிறேன், குடும்ப ஜபத்துல வீணை வாசிப்பார். என் சகோதரி, இங்க இருக்கிற சகோதரி, என் தகப்பனார் வயலின் வாசிப்பார். தாளம் போடணும். என் பேர் ஒரு ராகம் பேர், இவங்க ராகம் பேர், இவங்க ராகத்துல ஒரு பாட்டு பாடணும், என் ராகத்துல ஒரு பாட்டு பாடணும். பேரெல்லாம் ராகம் பேர் வைத்து பயங்கர ஸ்ட்ரிக்ட், அடித்து எழுப்புவார்கள். பெரிய கச்சேரி இருக்கு. மார்னிங் பிரேயர்னா கச்சேரி. எங்களுக்கா தூக்கம் வரும், தூங்குனா அடி விழும். இப்படியெல்லாம் பாட்டு கத்து கொடுத்ததுனால தான் ஏதோ கொஞ்சம் பாட முடியுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்லுகிறேன்டா, கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க பைபிள் வாசித்தாதான் பிள்ளைங்க வாசி. நீங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கு.
பைபிள் வாசிக்காம ஒரு நாளும் நீ வெளியே போக கூடாது. ஏனென்றால் இது முதற்கொண்டு போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலே ஜெபம் பண்ணி விட்டு பைபிள் வாசிட்டு போங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் வராது, வேற எதுவும் வராது. பைபிளை மறந்தால் உங்களை மறப்பேன்னு சொல்லல, எதை மறப்பேன்? ஏன் அப்படி சொன்னார்? நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்க தான் பதில் கண்டுபிடிக்கணும். என்றா உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, எனக்கும் பிள்ளைங்க இருக்கு, ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். மற்றது நான் அந்த உங்களுடைய வாழ்க்கையில நான் இல்லை. நீங்க பதில் சொல்லு. வேதத்தை மறந்தீர்கள், ஆகியால் நான் உங்கள் பிள்ளைகளை மறப்பேன். பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை விரும்புங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்ப சொல்லுங்கள், பரலோகத்துல எதெல்லாம் வெண்மையா இருக்கிறது, எதெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறது? முதலாவது சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். மறைவான மன்னா, ஹிடன் மன்னா, பரிசுத்தம், வெண்மையான மன்னா. அடுத்தது வெண்மையான குறிக்கல். அடுத்தது வெண்மையான மேகத்தில் வருகிறார். அடுத்தது வெண்மையான சிங்காசனத்தில் வருகிறார். அடுத்தது என்னது? அவருடைய தலையும் அவருடைய முடியும் வெண்மையா இருந்தது. அடுத்தது இயேசு கிறிஸ்து வெண்மையான குதிரையிலே அவர் வருகிறார் யுத்தத்துக்கு. அடுத்தது வெண்மையான சேனை, அவருடைய பெரிய பெட்டாலியன் குரூப், பயங்கர வெண்மையான குரூப், பரிசுத்தவான்கள் அவரோடு வருவார்கள். அடுத்தது பரலோகத்துல இருக்கிற எல்லாமே எப்படி இருந்தது? பரிசுத்தர் 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 என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே தேவதூதர்கள் எல்லாரும் சட்டையெல்லாம் வெண்மையா இருந்தது, எல்லாம் வெண்மையா இருந்தது. ஆகியாலே ஞாயிற்றுக்கிழமையாவது இல்ல ராப்போசனத்துக்காவது தயவுசெய்து என்ன உடுத்தி கொண்டு வாங்க? ஒரு வெள்ளை வஸ்திரம் உடுத்தி கொண்டு வாங்க. அடுத்தது கையில பைபிள் எடுத்து கொண்டு வாங்க. பைபிள் இல்லாம கூட்டத்துக்கு வராதிங்க. இந்த சியோன் சுசேஷ ஜப ஐக்கியத்துல வந்தா பைபிள் இல்லாம உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இங்க வேற எந்த காட்சியும் இல்லை, இங்க வேற எந்த விதமான ஐட்டம்ஸும் ப்ரோக்ராம் கிடையாது. இங்க பைபிள் தான் பெரிய ஐட்டம். ஆண்டவரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. பைபிள் இல்லாம வரக்கூடாது. உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன், ஆதி ஆகமத்துல இருந்து ரெவலேஷன் கடைசி புஸ்தகம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாவற்றையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் ஜீவன் அற்ப ஆயுசு வரைக்கும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆனா நீங்கள் பைபிள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அதான் நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுப்பார். பைபிள் படி நடங்க. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான். எனக்கு ராவும் பகலும் பைபிள் வாசிக்கிறத பற்றி காலையில என்று ஒரு டைம் என்று சொல்ல முடியாது. திடீர்னு ராத்திரி படுத்துக்கொண்டே இருப்பேன். திடீரென்று முழிக்கும் போது ஒரு வசனம் வரும். அதை எடுத்து லைட்டை போட்டு பார்த்தாலொழிய திருப்பி நான் தூங்க முடியாது. உடனே எழுந்து அந்த வசனம் எங்க இருக்குன்னு பார்த்து விட்டு தான் படுப்பேன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்களும் அப்படி செய்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு சொப்பனமோ ஒரு தரிசனமோ ஒரு வசனம் திடீரென்று வரும். அது எப்படி வருமோ தெரியாது. சும்மா போய்கொண்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் வரும். அருமையான வசனமா இருக்கே என்று சொல்லி உடனே பைபிளை திறந்து பார்த்தாதான் எனக்கு திருப்தி. அது இல்லைன்றா எப்படியா கண்டுபிடித்து விட்டுதான் சாப்பாடு. அவ்வளவு தூரம் ஆசையா இருக்கு. பைபிள் எடுத்தாலே ஆசையா இருக்கு. தெரியுமா? தேனிலும் தெளிதேனிலும் மதுரம். 19ஆம் சங்கீதம் போய் வாசித்து பாருங்க. அந்த பைபிளுடைய இனிமையை நீங்க காணும். பைபிளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. பைபிள் இல்லாம தயவு செய்து வராதீர்கள். கூடுமானால் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு வாருங்கள். எதற்காக? பெருமைக்காக இல்ல. பரலோகத்தை பற்றி பூலோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ஜஸ்ட் அவர்களுக்கு ஒரு பெரிய ரிமெம்பரன்ஸ் வரும்படியா, இல்லாவிட்டா அவர்களுக்கு அதை பற்றி ஒரு அறிவு உண்டாகும்படி. எங்க போறீங்க? நாங்க ஆராதனைக்கு போறோம். ஏன் இப்படி போறீங்க? பரலோகத்துல எங்க ஆண்டவர் அப்படி இருக்க சொன்னார், அதனால நாங்க ஆராதனைக்கு வரோம். எல்லாரும் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு பரலோகத்துல இருக்கிறார்கள். ஆராதனை நடத்துறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி நடத்துகிறார்? அவரே தொழுகைக்கு பாத்திரவானா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமே அவரை தொழுது கொள்ள போகுது. அதனால சந்தோஷப்படுங்கள். அந்த ஆண்டவர் இப்போது ஆவியா இருக்கிறார். அவரை பார்க்க முடியல. காத்த பார்க்க முடியுதா? காத்துக்கு மூக்கு கண் வாய் இருக்கா? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இன்னும் நீங்கள் பரிசுத்தத்திலே வளர விருப்பமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆசையா இருக்குதா? ஒரு அம்மா சொன்னார்கள், என் பிள்ளைய நான் பெரிய டாக்டர் ஆக்கணும்னு ஆசையா இருக்கு. எல்லாருக்கும் ஆசைதான், ரொம்ப பெரிய ஆளாக்கணும். ஆனா எனக்கு என்ன ஆசை என்றால், இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசை. கர்த்தரை மயம்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் பரிசுத்தமா இருக்கும். அது கூட ஒரு பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஏன் அப்படி 3 சொல்லுகிறேன்? பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாடுறாங்க. 3 பரிசுத்தம் இருக்கணும்னு விரும்புறேன். ஒன்று ஆவியிலே பரிசுத்தம், அடுத்தது ஆத்மாவிலே பரிசுத்தம், அடுத்தது இந்த மார்டல் பாடி, இந்த சரீரத்திலே பரிசுத்தம். அது என்ன சிஸ்டர் என்று நீங்க கேட்கலாம். கேளுங்க, உங்க சரீரத்தையே கேளுங்க. என் சரீரமே, உன்னுடைய அவயவத்துல எது அசுத்தமா இருக்குன்னு கேளுங்க. அது சொல்லும், அது பேசும், அது மனசாட்சியில. அடுத்தது ஆத்மாவை கேளுங்க. ஆத்மாவே, நீ எப்படி நீ பரிசுத்தமா இருக்கணும்? எப்படி உனக்கு பரிசுத்தம் கிடைக்கணும்? நீ ஒழுங்கா இருதயத்துல கபடி சூதுவாது எதுவும் இல்லாம இரு. உன்னுடைய அறிவு, நாலேஜ் ஷுட் நாட் பி ஃபில்த்தி. அசுத்தத்தை
சாத்தானுடைய ஆழங்களை அறியாதே, அந்த ரகசியம் அறியாது. யுவர் சோல் இஸ் த சீட் ஆஃப் நாலேஜ். உன்னுடைய ஆத்மா சுத்தமா இருக்கணும், நாலேஜ் சுத்தமா இருக்கும். அதை நோண்டாதே, இதை என்ன அறியாதே, இதை பற்றி இது என்ன, அசுத்தத்தை அறிகிற அறிவு வேணாம். பரிசுத்தத்தை அறிகிற அறிவே ஞானத்தின் ஆரம்பம். எந்த பிள்ளைகள், எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை அறிய விரும்புகிறார்களோ அவர்கள் தான் ஞானிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அசுத்தத்தை அறிய விரும்புறவங்களுக்கு ஞானம் கொஞ்சம் போயிடும், ஞானம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆகியாலே ஆவி, அடுத்தது ஆத்மா, சீட் ஆஃப் நாலேஜ், அடுத்தது சரீரம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த தாட்ஸ் ஆஃப் த சோல். ஆத்மாவில் இருக்கிற எண்ணங்கள், அதுல இருக்கிறதான எல்லாம், அந்த ஆவியில இருக்கிற எண்ணங்கள், இதெல்லாம் வெளியரங்கமா தெரிகிறதுக்கு தான் பாடி. சந்தோஷமா இருந்தா சிரிக்கும் போது தெரியும். அது மாதிரி உள்ளத்துல இருக்கிற பாவத்தை கூட வெளிப்படுத்துறது எதுதான்? பார்த்த உடனே இவர் பரிசுத்துவான். எலியா தீர்க்கதரிசி வந்தார், இதோ ஒரு பரிசுத்துவான், இவர் பரிசுத்துவான். அந்த காலத்துல அப்படிதான் சொன்னார். தூரத்துல வரும்போதே சொன்னார் அவர் பரிசுத்துவான். பிசாசு கூட சொல்லுச்சு, நீர் பரிசுத்த. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ரட்சணிய வழியை சொல்லுகிறவர். பிசாசு பொய் மாத்திரம் பேசுமா? உண்மை கூட பேசும். நீங்க நினைக்காதீங்க பொய் தான் பேசும், பிசாசு உண்மை கூட பேசும். பவுலப்போஸ்தலர் வரும்போது இவர்கள் எல்லாரும் தேவாதி தேவனுடைய ரட்சிப்பை சொல்லுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொன்னது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகியாலே நாம் பரிசுத்தம், பரலோகத்திலே நாம் எல்லாவற்றையும் பரிசுத்தமா பார்த்தோம். நம்முடைய சபையிலே எல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம்மை காத்துக் கொள்வாராக. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள மனுஷருக்கு மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வேண்டாம். ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆவி ஆத்மா சரியா கிளீனா இருக்கு. இப்ப நீர் வந்தாலும் என்னை நீர் எடுத்துக்கொள்ளலாம், நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடங்க. அது நல்லது. நாம் இந்த உலகத்துக்கு கடங்காரரா இல்லை, நாம் கர்த்தருக்கு தான் கடன்பட்டிருக்கோம். அந்த அன்புக்கும் பரிசுத்தத்துக்கும் பதில் சொல்லுவோம். இப்பொழுது நீங்க படித்த இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு தீர்மானிக்க, ராப்போசனத்துக்காக நாங்கள் வெண் வஸ்திரத்தோடு, நாங்கள் பைபிளோடு சாட்சியா வந்து காட்டுவோம். அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வர்றது குறித்து பாருங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான வெண் வஸ்திரம் ஏழைகளுக்கு நான் கொடுத்து, கிறிஸ்துமஸுக்கு கிராமங்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் எப்பொழுதுமே இப்போதே வாங்க ஆரம்பிக்கிறது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா, இந்து பண்டிகைகள் அது கொஞ்சம் சீப்பா இருக்கும், அதனால இப்போவே ஹோல்சேல்ல வாங்கலாம், வாங்கி 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 வைக்கிறது. கிராமங்கள்ல வயல்ல வேலை செய்யறவங்க அழுக்காக்கிடுவாங்க. ஆனா கூட அவர்கள் கேட்கறது, சிஸ்டர் கலர் வஸ்திரம் கொடுத்தா கூட அவங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா? ஒரு வெள்ளை புடவை கொடுங்க சிஸ்டர்ன்னு கேட்கறாங்க. நீங்க யாராவது கேட்கறீங்களா? வெண் வஸ்திரம் கேட்கறவங்க உண்டு, இங்க மாத்திரம் இல்லைன்னு சொல்லல. கிறிஸ்துமஸ் வரும்போது, நியூ இயர் வரும்போது எல்லாம் வந்து நிற்பாங்க, சிஸ்டர் வெள்ளை புடவை வாங்கி வைங்க எங்களுக்காக, நாங்க வந்து வாங்கி கொடுறோம். எல்லாரும் ஆசைப்படுவோம். எப்போ 10 மணிக்கு நியூ இயர் சர்வீஸ், ராத்திரி 10 மணிக்கு என்றா 9:30 மணிக்கு வந்து நிற்பாங்க. என்னத்திற்கு நிற்பார்கள்? ரெடியா இருக்கு. இன்னும் இந்த கடையா இது என்று நான் சொல்லுவேன். நீங்க நினைச்ச நேரம் வாங்குறது, நீ முதலே சொல்லி வைத்தா நான் வாங்கி வைப்பேன். அது பிறகு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் நியூ இயருக்கு எல்லாரும் வெண் வஸ்திரம் தரித்து பார்க்கும்போது சந்தோஷமா, எவ்வளவோ அருமையா இருக்கிறது பாக்குறது. அது போல ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். இது போல ஒரு நாள்ல ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதனால நீங்கள் எல்லாரும் ஒரு சாட்சியா வாங்க. பகட்டாக இல்ல, இல்லாவிட்டா மற்றவர்களுக்கு காட்டும்படி பெருமைக்காக இல்ல, ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். கர்த்தர் எப்படியாவது உங்களுக்கு அந்த பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாட இந்த நாளை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்றால் கொண்டு ஆடுங்கள், எதையாவது கொண்டாடணும். இப்ப கிறிஸ்துமஸ் என்றால் அவர் பிறப்பை கொண்டாடுறாங்க, அது போல கொண்டு ஆடுங்கள் என்ற அர்த்தம். இப்ப பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை என்ன செய்யணும்? கொண்டு ஆட வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பாடி சந்தோஷப்படுவோம். இந்த 7 பாயிண்ட் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பரலோகம் முழுவதும் பரிசுத்தம், பூலோகத்திலே கர்த்தருடைய சபைகள்லாம் பரிசுத்தமாகுது. எல்லா பெண்டிகாஸ்டல் சர்ச்சும் மனசுல வைத்துக்கொள்ள. எப்பொழுதும் சிஸ்டர் சொல்வார்கள் என்று எல்லாம் இப்பொழுது பேர் வந்திருக்கிறது. என்ன பேர் என்றால், டிவி பார்க்கறதுல சினிமா கட்டுக்கதைகள், இதை பார்த்து அழுகிறதும் சிரிக்கிறதும் வேண்டாம். சிரிக்கலாமா சிஸ்டர்? சிரிக்கிறது மாத்திரமா? அழுகிறதும் செய்றீங்களே, சிரிக்கவும் வேண்டாம், நீங்க அழுவும் வேண்டாம். அந்த கட்டுக்கதையை பார்த்து கொண்டு, அவங்களுக்கெல்லாம் பாவத்தினுடைய பட்டியல் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. அவங்க எந்த பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க அப்படி நடிப்பாங்க. அந்த மாதிரி பாவமான இதெல்லாம் நாம் பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி கட்டுக்கதைகள் சினிமா யாராவது வீட்டுல பார்த்தீர்களானால், டிவியை போட்டுக்கொண்டு, உங்க வீட்டுல பக்கத்துல யார் இருக்க மாட்டார்? ஜீசஸ் இருக்க மாட்டார். ஜீசஸ் இல்லாத நேரம் எது வரும்? ஜீசஸ் இல்லாத நேரம் எது வரும்? ஏதேன் தோட்டத்துல. அது எப்படி வரும்? பாம்பு. திடீர்னு ஒரு பாம்போ தேளா வந்து உங்களை கொட்டினா ஜீசஸ் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ டிவி பார்த்துட்டு இருக்க, நான் வரமாட்டேன். நீ எங்கேயா ஹாஸ்பிட்டல் போய் மருந்து எடுத்துவோ, கிட்ட வரமாட்டேன் நான். நீ டிவி பார்க்க கூடாதுன்னு பரிசுத்த சன்னிதானத்துல சொன்னாங்க. அசுத்தமான சினிமா பார்க்க கூடாது, தொடர்கதை பார்க்க கூடாது, ஓடுறது. சில பெண்டிகாஸ்ட்ல சொல்லு,
கூட்டம் கொஞ்சம் லேட் ஆயிட்டா ஐயோ போச்சு, தொடர்கதை போச்சு, பாதி போச்சு. இங்க வந்தாலே நமக்கு அவ்வளவுதான், லேட் ஆயிடும். நான் வேணுமென்றே தான் லேட் ஆகுறது. ஏனென்றா நீங்க அதை பார்க்க கூடாது. நீங்க இது பரிசுத்தம் உள்ள நான் வேணுமென்றே லேட் ஆகுது. நீங்க போறதுனால உங்களுக்கு ஒன்றும் குறைய போறது இல்லை, அதை போய் பார்க்கணும். அதான் என்னுடைய சபையை பற்றி நான் குறைவா நான் நினைக்க மாட்டேன். ஆனாலும் பல இடத்துல கேள்விப்படுறதுனாலே நான் உங்களையும் சொல்லுறேன், ஒருவேளை நீங்க இருப்பீங்களோ. யோபு என்ன செய்தா, என் பிள்ளைங்க பரிசுத்தம் தான், நானும் பரிசுத்தம் தான், ஆனா ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி விருந்து வச்சா கூட போய் டெஸ்ட் பண்ணிட்டு வருவார். நீங்க அப்படி டெஸ்ட் பண்றீங்களா? சில தாய்மார் தகப்பன்மார் ரொம்ப பிள்ளைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பின்னாலேயே போவார். ஏன் பின்னால வரீங்க என்று கேட்பாங்க. ஏன் பின்னாலே வரீங்க என்று கேட்கிற அளவுக்கு பார்த்து கொண்டே இருப்பார். நாங்கள்லாம் என்னுடைய குடும்பத்துல அப்படி நான் வளர்ந்தது அப்படி. எல்லாம் 4 பொம்பளை பிள்ளைகள், நான் தான் 4வது. எல்லாரையும் போக சொல்லுவார்கள். சைக்கிள்ல போய் அங்க கிராமம், அங்க போய் படிக்கணும். புதுக்கோட்டையில் ரொம்ப தூரம் ஸ்கூல் என்று போகும்போது பின்னாலேயே அப்பா சைக்கிள்ல வருவார். அங்க அவங்க வர்றதே தெரியாது. யாராவது கேலி பண்ணால் உடனே நிறுத்தி ஒரு அடி கொடுப்பாரு. வழியில எந்த ஆளா இருந்தாலும் சரி அடி வாங்க வேண்டியதான். அவங்கள பார்த்தாலே பயப்படுவார்கள் எல்லாரும். பொம்பளை பிள்ளைகளை முன்னால விட்டுட்டு பின்னால வருவார்கள். யாராவது ஏதாவது பண்ணுகிறார்கள். அப்படி பாதுகாத்தார்கள் எங்களை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லதுக்கு தான் நம்முடைய அப்பா பாதுகாக்கிறார், பரமபிதா. நீ பரிசுத்தமா இருக்கணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அவர் நம்ம ஹெவன்லி ஃபாதர். நீங்க சந்தோஷப்படுங்க. தகப்பன்மாரும் இங்க இருந்தா சந்தோஷப்படுங்க, தாய்மாரும் இருந்தா சந்தோஷப்படுங்க, பிள்ளைகள் இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. எங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிக்கிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் வானம் பூமி மாறினாலும் மாறாது, ஒருபோதும் மாறாது. இந்த வார்த்தைகளை இன்றைக்கு எத்தனை பேர் முழு மனதோடு முழு இதயத்தோடு சுவாசிக்கிறீர்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அவர்கள் 100 மடங்கு பலன் கொடுப்பீர்கள். அறகுறையாய் விசுவாசிக்கிறவர்கள் 30, 60 தான் பலன் கொடுப்பார்கள். உங்களுடைய சாட்சி 30, 60 தான். முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவர் 100 மடங்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ 100 மடங்கு பலன் கொடுப்பார். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு கர்த்தரை விசுவாசி. அவருடைய வார்த்தையை அன்பு கூர்ந்து கைக்கொள். இன்றைக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். கர்த்தர் உங்களை தொட வந்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறீர், எங்களை தொட்டு கொண்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை தொடுகிறனால எத்தனையோ காரியங்கள்ல இருந்து விடுதலை எங்களுக்கு உண்டாகும். நீர் எங்களை தொடும்போது கர்த்தா, நாங்கள் உம்மை தொடும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபையை தார். ஒவ்வொருவருக்கும் கிருபையை தார். ஒவ்வொருவரும் உம்மை தொடட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமையை தொட்டுக்கொண்டே இருக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் அப்பா விசுவாசத்தினாலே நிரப்பும். எங்கள் மத்தியிலே குத்து வழக்கை விசாரிக்க வந்திருக்கிறீர். உம்முடைய சபையை விசாரிக்கும் போது அது நெறிந்து போனாலும், அது முறிந்து போனாலும் அதை நீர் ஆண்டவரே செயல்படுத்த வந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் செயல்படுத்த வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டீர், வங்கி எரியில் திரிய அணைக்க மாட்டீர். யாருடைய உள்ளத்திலே கர்த்தருடைய விசுவாச ஒளி மங்கி கொண்டிருக்கிறதோ நீர் எண்ணெய் ஊற்று ஆண்டவரே, எரிந்து பிரகாசிக்க செய்யும். நீர் உலாவுகிறீர், குத்துகளுக்கு மத்தியில உலாவுகிறீர் அப்பா. ஆண்டவரே, கருத்திரி வெட்டி சுத்திகரித்து எண்ணெயை ஊற்றும் போது நிச்சயமாய் நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர். ஆண்டவரே, நாங்கள் எரிந்து பிரகாசிக்க கிருபை செய்யும். எங்களுடைய விசுவாசம் விழுந்து விட்டு எரிந்து பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும்போது எம்மா ஒரு சீஷருடைய அவிசுவாசம் நீங்கி அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது போல நீர் உடைய வசனத்தை எங்களுக்கு கொடுக்கும் போது எங்கள் உள்ளம் பிரகாசிக்கட்டும். என் தேவன் இது போன்ற ஒரு நாள்ல உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் நிரம்பி இருக்கும் போது, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரை உமக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரையும் வந்த அனைவரையும் இது போன்ற ஒரு நாளிலே என் இயேசு உயிர்த்தெழுந்தார், என்னை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்லி ஆண்டவரே பலன் கொள்வார்களாக, உமக்குள் பலன் கொண்டு போவார்களாக. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உமக்குள் பலன் கொண்டு போவார்களாக. இங்கே நான் வந்தது நல்லது என்று சொல்வார்களாக. ஆண்டவரே, முக்கிய மகிமை செலுத்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவியானோருக்கே மகிமை செலுத்தும். எல்லாரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.